Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கான அனலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது முன்னாடி இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,793 க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 24,787, லோ பார்த்திங்கன்னா 24,783, ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,136, கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 25,112 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 319 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து தான் முடிஞ்சுது. இதில் ஒன்று நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், மார்க்கெட் ஃப்ரைடே முடிகிற தருவாயில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 25,040 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. சடன்னு பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்டு மேலே ஏறிச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஏன்னா 25,000ன்ற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட், அங்கேருந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்திங்கன்னா எதுக்கு ஏறிச்சுன்னே தெரியல. லாஸ்ட் 10 மினிட்ஸில் சடன்னு ஏறி கிட்டத்தட்ட முடியும் போது பார்த்திங்கன்னா 25,112 க்ளோஸ் ஆச்சு. ஸோ இண்டெக்ஸை வாட்ச் பண்ணவங்களுக்கு க்ளீனாக தெரியும், ஃப்ரைடே மார்க்கெட்டு எண்ட் அப் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி இந்த பெரிய மூமெண்ட் வந்து நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டே நாளைக்கான நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அன்னைக்கு முடியும் போது எப்படி ஏறிச்சோ இறங்கிச்சோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அட் ப்ரெசென்ட் 25,000 லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் வரும். அதாவது 25,000 லெவல் வந்து தான் நம்மளுக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 25,000 25,020 இந்த ஏரியா தான் நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து முடிஞ்சிருக்கிறதுனால அந்த 25,000 to 25,000 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை நாளைக்கு பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு அதுலேருந்து ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே, அதாவது 24,920 லெவல் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்கணுன்னா 25,000 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம், அதாவது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 25,200 to 210 அந்த ரேஞ்ச் வரும். ஒரு நிமிஷம், 25,210 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா அது பிரேக் ஆகலை இப்போதைக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஏரியா பிரேக் ஆகாதனால அது வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ஒரு இமிடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் 25,300 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் முடியும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா 25,112 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 25,210 வந்து க்ரூஷியலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 25,000 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவல் வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சதுனால 90% வந்து ஒரு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் க்ரூஷியலாக நாளைக்கு அந்த 25,000 லெவலை வந்து வாட்ச் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் நாளைய ட்ரேடுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைய மார்க்கெட்டுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நாளைய பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருந்தால் 56,000 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் லெவலு. அது என்றைக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 56,000 பிரேக் ஆச்சுன்னா 56,260 to 270 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 56,000 நேற்று பிரேக் ஆச்சு கிளியர் கட்டாக. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அதுக்கப்புறம் இந்த 56,000 கீழே போகிறாங்க. நல்லா பார்த்தாலே தெரியுதுங்களா, இந்த ஏரியா கீழே போயில அதுக்கு மேலே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக அதுக்கு மேலே போகும்போது நீங்கள் எடுத்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஹையான ஃப்ரைடே ஹை பார்த்திங்கன்னா 56,300
328 என்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனில் தான் அட் ப்ரெசன்ட் இருக்குது. ஸோ இது நாளைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சப்போர்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கும்போது இந்த 56,000 தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இனிஷியல் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஏன்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 56,252 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 56,000 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 56 அதாவது 55,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா இருக்குது, இந்த ஏரியா வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா முதல் பாயிண்ட் இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கணும். இந்த பிரேக் அவுட் கொடுத்தாலும் இந்த லெவல் வரைக்கும் இப்போதைக்கு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 56,000 லெவலில் பிரேக் ஆனால் தான் ஃபர்தர் டவுன் சைடுக்கான சான்ஸ். ஏன்னா ரொம்ப நாளாக அந்த 56,000 பிரேக் ஆகாமல் இருந்தது. ஸோ அது வந்து ஃப்ரைடே பிரேக் அவுட் கொடுத்ததுனால அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்னால மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்டே மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். இதுதான் சப்போர்ட்டு. அப்போ ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும்? ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 56,400 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தராக அனதர் 200 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடு எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 56,600 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் என்னையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் கூட இறங்கி ஏறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் ப்ரெசன்ட் முடிஞ்சிருக்கிறது 56,252 முடிஞ்சிருக்கிறதுனால இறங்கி ஏறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைய மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.